இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கஞ்சா வழக்கில் கைதான நபர் காவலரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்ப முற்பட்டதால் காவல்துறையினர் அவரது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். வல்லம்படுகையைச் சேர்ந்த நவீன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவர் மறைத்து வைத்திருந்த கஞ்சா, கத்தி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்வதற்காக புதர் பகுதிக்கு காவலர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவலர் ஐயப்பனின் கையில் நவீன் வெட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் தற்காப்பிற்காக காவலர்கள் நவீனின் கால் பகுதியில் சுட்டு பிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைக்கு முன்தினம் கடலூர் நகரத்திற்கு அருகே இந்த ஆல்பேட்டை சோதனை சாவடியில் 5 கிலோ கஞ்சா, ஒரு பஸ்ஸில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அது சம்பந்தமாக 2 நபர்கள், சந்துரு அண்டு ஸ்ரீதர் என்பவர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தீவிர விசாரணையில் அந்த கஞ்சா 5 கிலோ கஞ்சா அண்ணாமலை நகருக்கு ஒரு நபருக்கு செல்வதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் துணை கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் அண்ணாமலை நகர் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக இங்கே நவீன் என்ற நபர், வல்லம்படுகையைச் சேர்ந்த நவீன் என்ற நபர் தான் அந்த கஞ்சாவை இங்கே வாங்கி சப்ளை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில், ஏன்னா அவருக்கு இதற்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் ஒரு 20 கிலோ கஞ்சா வழக்கில் அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவரையும் இந்த தனிப்படையினர் தேடிக்கொண்டு தான் வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த தீவிர தேடுதல், தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் நேற்றைக்கு மதியம் சிவபுரி சுடுகாடு அருகே 3 நபர்கள், இந்த நவீனும் மற்றும் 2 நபர்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் அங்கே போய் அவர்களை பிடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அதில் ஜெயக்குமார் மற்றும் அருள் என்பவரை பிடிச்சிருக்காங்க. இந்த நவீன் மட்டும் கத்தியை காட்டி மிரட்டி விட்டு தப்பித்து சென்று விட்டார். தனிப்படையினர் மேலும் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் நேற்றைக்கு இரவு இந்த நவீனை பிடித்திருக்கிறார்கள். பிடித்து காவல் நிலையம் கொண்டு அவருடைய தீவிர விசாரணை செய்ததில் அவர் மேற்படி இந்த கஞ்சாவும் சில இடங்களில் பதுக்கி வைத்திருப்பதாகவும், இந்த சம்பவத்திற்கு அந்த கத்தியை காட்டி மிரட்டிய அருவாளை ஒரு இடத்துல பதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறிய தகவலின் பேரில் காலையில் இன்றைக்கு 6 மணிக்கு அம்பேத்கர் தலைமையிலான தனிப்படையினர் அவங்கள கூட்டு வர்றாங்க. கூட்டு இந்த இடத்துல, இப்போ நம்ம நிற்கிற இடத்துல தான் பதுக்கி வைத்திருக்கிறாங்க. இங்கே அவன் தப்பிப்பதற்காக அந்த அருவாளை எடுத்து காவலர் ஐயப்பனை தாக்கியிருக்கிறார். உடனடியாக ஆய்வாளர் எச்சரிக்கை மீறியும் அவன் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால தற்காப்பிற்காக ஒரு ரவுண்டு காலில் சுடப்பட்டு இருக்கிறார். அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அதாவது காயம்பட்ட ஐயப்பன் காவலரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நவீன் என்பவன் மீது இதுவரைக்கும் 9 வழக்குகள் உள்ளது. அதில் 5 வழக்குகள் கஞ்சா வழக்குகள். அண்ணாமலை நகரில் மொத்தம் அடிதடி மற்றும் கஞ்சா வழக்குகள் உட்பட 5 வழக்குகள். சீர்காழியில் 2 வழக்குகள். ஏகே சத்திரம் காவல் நிலையத்தில் 1 வழக்கு. அதுபோல் சென்னை வேளச்சேரியில் கஞ்சா 1 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு இவனிடம் இருக்கிறது. இதுபோல் இந்த அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் இந்த வருடம் மட்டும் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 31 நபர்கள், இந்த கஞ்சா வியாபாரிகள் நம்ம அதாவது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதில் 25 பேர் இன்னியும் கடந்த 5 மாதத்துக்கு மேலாக ஜெயிலில் தான் இருக்காங்க. இந்த நவீன் மட்டும் தலைமறைவாக இருந்தார். ஸோ அவனை பிடிக்கும் பொருட்டு தான் இந்த தனிப்படையினர் முயற்சி செய்து இன்றைக்கு அவனை காலில் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் நம்ம மாவட்டத்தில் இதுவரை 128 வழக்குகள், கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 332 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 208 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 15 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். கடலூர்
கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக இங்கே வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த மாதிரி சமூக விரோத கும்பல்கள் இந்த மாதிரி ஒரு பண ஆசை பிடித்து மாணவர்களை குறிபார்த்து இந்த மாதிரி கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த மாணவர்கள் உங்களுடைய தாய் தந்தையரோட கனவுகள், அதாவது மிகப்பெரிய பதவிக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் உங்களை படிக்க அனுப்புகிறாங்க. அதனால் இந்த மாதிரி போதைப் பொருள்களுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த போதைப் பொருட்களை கஞ்சாவாக இருக்கட்டும் சரி, மற்ற எந்த பொருட்களாகும் இந்த மாணவர்களை குறிவைத்து இந்த மாதிரி சப்ளை பண்ணுறது மிகப்பெரிய கடுமையான குற்றம். அவர்களை கடுமையாக எச்சரிக்கிறோம். இது போன்ற சட்டப்படியான கடும் நடவடிக்கை எதிர்காலத்திலையும் நடக்கும். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.